தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தி. நாளை மறுநாள் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் இதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதா? நாளை மறுநாள் எப்போது நடைபெறுகிறது கூட்டம்? முக்கியத்துவம் என்ன? அண்மையில் மதுரையில் திமுக பொதுக்குழு நடைபெற்றது. அதில் உறுப்பினர்களை அதிக அளவில் சேர்க்க வேண்டும், ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 30% வாக்காளர்களை திமுகவில் சேர்க்க வேண்டும் என்று கட்சியுடைய தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் உறுப்பினர் சேர்க்கை தொடர்பான ஒரு கூட்டம் என்பது காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என்று பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருக்கிறார். சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நடைபெறும் இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக 126 பேர் இருக்கிறார்கள். அவர்களும் அதே போல நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை மக்களவையில் 22, மாநிலங்களவையில் 10 பேர் என 22 பேர் இருக்கிறார்கள். அத்துடன் தொகுதி பார்வையாளர்கள் 234 தொகுதிக்கும் ஒரு பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆகியோர் பங்கேற்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட கட்சியுடைய நிர்வாகிகள் இந்த காணொலி காட்சியிலாக நடைபெறக்கூடிய கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று தெரிகிறது. ஏற்கனவே அதிமுக ஒரு பக்கம் தேர்தல் பணிகளை தொடங்கி நடைபெற்றதற்குரிய குறிப்பாக அமித்ஷா வரக்கூடிய 7, 8 ஆகிய தேதிகளில் மதுரை வருகிறார். இந்த நிலையில் திமுகவில் தேர்தல் தொடர்பான ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தலைவரி, தேர்தல் தொடர்பான முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அம்சங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விவாதிக்க இருக்கிறார் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில்? ஏன்னா 2026 சட்டப்பேரவை தேர்தலை நோக்கிதான் இனி அடுத்தடுத்த நகர்வுகள் எல்லாமே இருக்க போகுது என்பது நமக்கு தெரியும். இதில் முக்கியமான அம்சம் என்னது? அதாவது திமுகவை பொறுத்தவரை உறுப்பினர்களை, அதாவது திமுகவில் கட்சியிலே ஒருத்தரை உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகம் தற்போது விறுவிறுப்பாக உறுப்பினர்களை சேர்த்து வருகிறார்கள். மற்றொரு புறம் பாட்டாளி மக்கள் கட்சி குறிப்பாக QR கோட் எல்லாம் அறிமுகப்படுத்தி ஒரு பக்கம் அவர்களும் உறுப்பினர் சேர்க்கையை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மற்ற கட்சிகளுக்கு மத்தியில் இளைஞர்களை அதிக அளவில் திமுகவில் சேர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் 30% குறிப்பாக ஒவ்வொரு தமிழ்நாடு முழுவதும் 68,000 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. இதுல ஒவ்வொரு பூத்துக்கும் 30% ஓட்டு கம்பல்சரி டிஎம்கேவுக்கான ஓட்டா இருக்கும் அப்படின்றத பிளான் பண்றாங்க. அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்றத தெரியல. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் 6 கோடி வாக்காளர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். 3 கோடி ஆண் வாக்காளர்கள், 3 கோடி பெண் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். எனவே இவர்கள் எல்லாம் எவ்வாறு அவர்கள் கவர் செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கும். இருந்தாலும் இந்த திமுகவை பொறுத்தவரை மற்ற கட்சிகளை காட்டிலும் முன்னாடியே தேர்தல் பணிகளை தொடங்குவார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த நாளை மறுநாள் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மையில் தான் பொதுக்குழு நடைபெற்றது. அடுத்த கட்ட பணிகளை அவர்கள் தொடங்கிவிட்டதாக தான் பார்க்க முடியும். திலகவதி, உறுப்பினர் சேர்க்கை என்பது முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அதனை தாண்டி ரமேஷ், தென் மாவட்டங்கள்ல இன்னும் கவனம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்களா திமுக? ஏன்னா மதுரை மாவட்டத்துல பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இப்போ மதுரைக்கு தான் அமித்ஷாவும் வருகிறார். அதனால தென் மாவட்டங்களை கண்வைக்கிறார்களா திமுக? அதனால இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல தென் மாவட்ட நிர்வாகிகளுக்கான முக்கியத்துவம், அவர்களுக்கான இன்னும் வலியுறுத்தல்கள் எல்லாம் அதிகமாக இருக்குமா? நிச்சயமாக. தென் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய 48 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 18 தொகுதிகளில் திமுக தோல்வியை தழுவியது. குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது. குறிப்பாக மதுரையிலேயே 5 இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 இடங்கள், இதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் தென் மாவட்டங்களில் வெற்றி பெற்றார்கள். அதை காட்டிலும் பாத்தீங்கன்னா மேற்கு மாவட்டத்துல பெரிய அளவுல பின்னடைவு ஏற்பட்டது. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றை கூட திமுக ஜெயிக்கவில்லை. அதே போல பாத்தீங்கன்னா சேலத்தில் 11இல் ஒன்றை மட்டுமே ஜெயித்தார்கள். எனவே இது போன்ற பெரிய தோல்வி. தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கவில்லை. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் உறுப்பினர்களை சேர்த்தால்தான் அவர்கள் கூட்டணியோடு இணைந்து வாக்களிப்பார்கள் என்ற அடிப்படையில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகிருக்கிறது. தலைவதி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.